ஹலோ, இன்னைக்குள்ள ஃபுட்ல என்னென்ன நியூட்ரியன்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சொல்கிறேன். நான் ஃபுட்டோட டிஸ்ப்ளே மட்டும் இல்லாமல் அது கூடவே சின்ன சின்ன ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்குள்ள லஞ்சில் ஒரு பிளெயின் ஆம்லெட். இதிலிருந்து நமக்கு ப்ரோட்டீன், கொஞ்சம் ஃபேட்டு கிடைக்கும். இது கூடவே கொஞ்சம் சோயா குழம்பு. சோயா ஒரு ஹை ப்ரோட்டீன் ஃபுட். மசில் டெவலப்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணும். கூடவே கொஞ்சம் சோறு, கஞ்சி வடித்த சோறு. இப்போ வெயிட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகாது. ஸ்டார்ச் எல்லாம் வந்துட்டு கஞ்சியில் போயிடும். முடிஞ்ச அளவுக்கு கஞ்சி வடித்து சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஃபேவரட் பிரண்டை துவையல். இதில் கால்சியம், விட்டமின், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். அப்புறம் ஜாயிண்ட் பெயின், ஃப்ராக்சர் இல்லை காலில் ஏதாவது வீக்கம் அப்படி இருக்கும்போது இது சாப்பிட்டுட்டு வந்துச்சுன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது கூடவே கொஞ்சம் ரசம். இது ஜீரண சக்தியை அதிகரிக்கும். இதில் நிறைய மினரல்ஸ் இருக்குது. ரசத்தில் நிறைய பூண்டு போட்டு பண்ணியிருக்கேன். பூண்டில் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், பொட்டாசியம், பாஸ்பரஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அது இல்லாமல் பூண்டில் கொலஸ்ட்ரால் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த சேனலில் ஃபுட்டோட டிஸ்ப்ளே மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.